ஹரி, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? ஐயோ, நல்லா சொன்னா வருத்தப்படுவா. ஏய், உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கலரே எனக்கு பிடிக்காத கலர். அதுவும் இல்லாம இது எனக்கு செட்டும் ஆகல. இது எனக்கு நல்லா இருக்கா? நீயே வச்சுக்க. பாத்தீங்களா, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா நம்ம அடியவங்க வேண்டியிருக்கோம். பாய்ஸ் திருந்துங்கடா. ஹரி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஐயோ, 11க்கு வர சொன்னானே 11:30 ஆயிடுச்சு. செத்தேன். எங்க இவனை காணோம்? ஓ, சார் இன்னும் வரலையா? மவ செத்தாண்டி. காலும் எடுக்கிறது இல்ல, டைமுக்கு வரது இல்ல. சாரி. வாங்க சார், உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? வர டைம் ஆடா இது. நம்ம லவ்க்காக தான் 30 மினிட்ஸ் பொறுத்துக்கிட்டேன். அந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியாம தான் நான் உனக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன். கால் பண்ணியா? அப்படியா? சாரி. இதுவே நான் லேட்டா வந்திருந்தா நீ சும்மா விட்டுருப்ப, என்ன கத்திருப்ப. சரி, நமக்கு லேட் ஆயிடுச்சுடா, வா போலாம். எப்படி திட்டினேன்னு பாத்தியா? அடிங், என்னைய வா வெயிட் பண்ண வைக்கிற? சாவுடா. போலாம். The next day. ஏன் இப்ப என்ன, நான் லேட்டா வந்துட்டேன்னு குத்தி காமிக்க போறேன் அதானே? அது இல்ல. பேசாத. வீட்ல அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன், அதான் லேட் ஆயிடுச்சு. போதுமா? சாரி, மன்னிச்சுக்கோ. நீ என்ன லூஸ் ஆடி? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்க வந்தேன், அதை விட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப அம்மாக்கு எப்படி இருக்கு? சாரி. சரி, போலாம் வா. இருந்தாலும் நீ என்ன எப்படா கேள்வி கேட்கலாம்? நான் என்ன கேள்வி கேட்டேன்? அதான் கேட்க வந்தியே, நாக்கு பிடிங்கிற மாதிரி. ஒண்ணுமே கேட்கவே இல்ல, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. சைக்கோ அடி. நீ என்ன குத்தி காட்ட தான்டா வந்த. ஒண்ணு குத்தி காமிக்கவே இல்ல. நீ மயிர் மாதிரி பேசாத. ஓடி. மயிர் மாதிரி பேசு. சரிடா, கூல் கூல். ஏன் டென்ஷன் ஆகுற? இருந்தாலும் நீ ஒரு சூப்பர் பாய் ஃப்ரெண்ட் தெரியுமா? யாருக்கும் இப்படிலாம் கிடைக்குமா? நான் எவ்வளோ லேட்டா வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், என்ன தப்பு பண்ணாலும் பொறுத்து போற. வாது புரிஞ்சுதே உனக்கு. நீ சோ ஸ்வீட் ஹரி. இருந்தாலும் நீ மயிர் மாதிரி தான்டா பண்ற. நான் ஒண்ணுமே பேசவே இல்ல, ஒண்ணுமே பண்ணவே இல்ல. லூஸ் மாதிரி பேசிட்டு போடி. ஓய் காவியா, நீ நல்லா போச்சு இல்ல? ஆமாடா, ரொம்ப நல்லா போச்சு. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். பாய், குட் நைட். ஓகே ஓகே காவியா, நல்லா தூங்குங்க. பாய், குட் நைட். 1 hour later. என்ன 1 hour ஆச்சு நான் ஆன்லைன்ல இருக்கா? ஏய் காவியா, தூக்கம் வரலையா? ஏய், என்ன சந்தேகப்படுறியா நீ? சாஃப்ட்டா மூவ் பண்றதா நினைப்போ? இவ்ளோ கேவலமானவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், நான் நீ குட் நைட் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆன்லைன்ல இருந்தேன். நீ என்ன கேட்ட? வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அது மட்டும் இல்லாம என் டெக்ஸ்ட் மெசேஜ் கூட ஸ்கிரீன்ஷாட் கேட்டியே. அதெல்லாம் என்னடா அப்போ? ஏய், அது பொசசிவ்டா. இதுக்கும் அதுக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியலையா? எது பொசசிவா? நான் பண்ணா சந்தேகம், நீ பண்ணா பொசசிவா? இது சரிப்பட்டு வராது. என் ஃப்ரெண்ட கூப்பிடுறேன், உனக்கு இதோட பேசி முடிச்சிடுறேன். பா. ஓ, சரி சரி, பேசலாம் பேசலாம், பேசி முடிச்சிடலாம். பாய், குட் பாய். சேம் டு யூ. சாவு. சேம் டு யூ. என்ன மச்சான் பிரச்சனை? மச்சான் அவட்டே கேளுடா. நீ தானே தப்பு பண்ண, நீயே சொல்லு. சொல் மச்சான். அதாவது சித்திக், நானே சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு என்ன சந்தேகப்படுறான். மச்சான் சந்தேகப்பட்டியா? மச்சான் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போனாடா. ஆனா 1 hour ஆன்லைன்ல இருந்தா. என்ன கவியா தூக்கம் வருதுன்னு கேட்டேன். இது பிரச்சனையா? இது என்ன தப்பு? நீங்க தான் பிரச்சனை. ஓ, அவன் உங்க ஃப்ரெண்ட் இல்ல, அதனால நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்களும் அவன மாதிரி கேவலமான ஜென்மம் தான். ஐயா, உங்க பிரச்சனை என்ன சேர்க்காதீங்க. நான் இங்க பேசதான் வந்திருக்கேன், பேசிட்டு போயிடுறேன். மச்சான், அவ குட் நைட் சொல்லிட்டு ஆன்லைன்ல இருந்தாலும் பிரச்சனை பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணு. ரமேஷா, காவியா, நீனும் இந்த மாதிரி எச்சத்தனம் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் பண்ணு. போடா.
உனக்கு என்ன சிரிப்பு?